புத்தகத்தின் பக்கங்களிடையில் சிக்கி இறந்து படிவமான பூச்சிதான் நான். என் உயிரை பற்றியபடி ஊஞ்சல் விளையாடுகிறீர்கள். வெகு தொலைவு சென்று திரும்புகிறது உயிர். கண்கொண்டு பார்க்க பிரியமில்லை எவற்றையும். உங்களின் தலைமறைவால் சர்வம் ஸ்தம்பிதம். வேறு வழி இல்லை. என்னை உங்களுக்கு பிடித்துத்தான் ஆக வேண்டும். நாம் காதலர்கள். வெளியூர் சென்று இருக்கிறீர்கள், வந்து விடுவீர்கள். இதுதான் சரி, இயல்பு, இயற்கை. நான் இப்படித்தான் நினைக்கிறேன். கைவிட்டு விடாதீர்கள். தேரமாட்டேன். சில்லு சில்லாக நொறுங்கி போய் விடுவேன். என்னை போல உங்களை விரும்புகிறவன், ஆராதிக்கிறவன், கொண்டாடி வழிபடுகிறவன் எந்த உலகத்திலும் இருக்கவே முடியாது. நான் மட்டும்தான் உங்களின் உண்மையான மதிப்பு தெரிந்தவன். என்னை போன்றவனை ஒருபோதும் நீங்கள் சந்திக்க இயலாது. என் மீதான அன்பை தெய்வம் உங்களிடத்தில் தூண்டி விடட்டும். கொழுந்துவிட்டு எரியட்டும் அது. அதன் ஒளியில் நம்மை தவிர மற்றவையெல்லாம் இருட்டடித்து போய்விடட்டும். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் ஜீவிதா. உங்கள் அருகில் நான் இருக்கிறேன். உங்கள் பாதங்களுக்கு பாதுகைகளாக என் உள்ளங்கைகளை வைத்து தைப்பேன். வரப்போகும் நமது மகிழ்ச்சிக்காக தயாராய் இருங்கள். இன்னும் சற்று தொலைவுதான், சற்று நேரம்தான். இணைந்து விடுவோம். உங்களை போற்றி போஷித்து என் கவிதையில் வைப்பேன். நல்லது, மிகவும் நன்றி. உங்களுடன் பேசிவிட்டால் போதும். துயரத்தின் மலைத்தொடர் பொடிந்துவிடும். எவ்வளவோ சொல்ல முடியாத நெருக்கடிகள், அவசரங்கள் வருவதுண்டுதான் மனிதர்களுக்கு. சொல்லாமல் கொல்லாமல் திடுதிப்பென்று மறைந்து விட்டீர்கள் என்றால் எந்த அளவிற்கு அது முக்கியப்பட்ட காரியமாய் இருக்கும் எனக்கு புரிகிறது. எல்லாம் சரியானபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பத்தி, ஒரு காட்சி மஞ்சள் வெயில் நாவல்ல வரும். இந்த நான் வாசித்த இந்த காதல் மொழிகளுக்கு சொந்தக்காரன் கதிரவன். இந்த காதல் மொழிகள் அனைத்தையும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு காதலியாக ஜீவிதா. இப்ப நான் வாசித்த இந்த அடிப்படையில அவங்க சந்தித்தார்களா, பாதுகைகளாக தனது உள்ளங்கையை வைத்து தாங்கினாரா, அந்த காதல் என்னவானது, கதிரவனுக்கு காதல் கை கூடியதா, ஜீவிதாவின் மனமாற்றம் எத்தகையதாக இருந்தது என்பதை சொல்லக்கூடிய ஒரு கவித்துவ பாணியிலான ஒரு அற்புதமான ஒரு வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடிய நாவல், கடிதம், ஒரு நீண்ட கதை என்று எந்த வகைமையிலும் சேர்க்கக்கூடிய ஒரு படைப்பாக யூமா வாசுகியினுடைய மஞ்சள் வெயில் வந்திருக்கிறது. இதை சீர் வாசகர் வட்டம் பரிசு பதிப்பாக முன்னட்டையில ஒரு 3D பிரிண்டோட சேர்த்து தரமான ஒரு வடிவமைப்புல ஒரு சிறு பிழை கூட இல்லாம நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அற்புதமான ஒரு நாவல் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இதுல யூமாவினுடைய எழுத்து என்னவாக இருக்கிறது? எனக்கு ஒரு வகையில யூமாவினுடைய எழுத்து என்பது ஒரு வகையில யூமாவினுடைய வாக்கு மூலமாகவும் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த நாவலை அவர் காணிக்கையாக்கி இருக்கிற அல்லது அர்ப்பணித்திருக்கிற ஒரு ஆளுமை உயிரோடு இருந்தவர் திரு வி.கே. பாலகிருஷ்ணன். அவருக்கு தான் இந்த நாவலை சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அதே பாலகிருஷ்ணன் இந்த நாவலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வரும். அந்த கதாபாத்திரத்தினுடைய போக்கு இவருடைய இந்த கற்பனை மனதிற்கும் அந்த ஒரு படைப்பு தன்மையுள்ள மனதிற்கு ஒரு ஆன்ம பற்றாக ஒரு நபரினுடைய இருப்பு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது என்பதற்கு இந்த பாலகிருஷ்ணனுடைய காட்சிகள் எல்லாம் உதவியா இருக்கும். எல்லோருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல யாரேனும் ஒரு பாலகிருஷ்ணர்கள் தொடர்ந்து தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது படைப்பு மனங்களுக்குனே உரித்தான ஒரு விஷயம், கலை இலக்கிய மனங்களுக்குனே உரித்தான ஒரு விஷயம். ஒரு பற்றுக்கோடு கட்டாயம் தேவை.
ஒரு அந்த பற்றுக்கோட்டை பற்றி கொண்டுதான் அந்த கற்பனை மனதானது தொடர்ந்து தன்னை பிரசவித்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கறது வந்து சரியான ஒரு வாக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில யூமாவினுடைய இந்த எழுத்துல, இந்த நாவல்ல ஒரு கலைஞனுக்கு உண்டான, பொதுவாக கலைஞன் என்பவன் வந்து ஒரு அகச்சிக்கல் நிறைந்தவன், ஒரு உளவியல் அல்லது ஒரு பிறல் தன்மை அல்லது சுதந்திரமானவன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் வச்சுக்கலாம். இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்குள் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு தனது சிந்தனைகளையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இயங்குகின்றவனுக்கு எதிராக, தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டு தனத்திற்கு எதிராக கலகம் செய்கின்ற ஒரு சுதந்திர மனநிலையில இருக்கிறவன் தான் கலைஞன். அந்த அடிப்படையில ஒரு கலைஞனுக்கே உண்டான ஒரு பிறல் என்று பொது சமூகம் சொல்லுகிறது. நம்ம ஒரு கலை இலக்கியத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கிறப்ப ஒரு சுதந்திரமான ஒரு படைப்புத்தன்மையை கொண்ட ஒரு பொறாமைப்படக்கூடிய மனநிலையுடைய ஒருவனாக அந்த கலைஞன் என்கிற கதிரவன். அப்ப இவருடைய பார்வையில, இவருடைய கோணத்துல இவருடைய இந்த ஓவியங்களை ரசிக்கிற, படைப்பை வந்து ரசிக்கிற ஒரு 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 ரசிகராக வரக்கூடிய ஜீவிதாவினுடைய அந்த அண்மை இவருக்குள் கொடுக்கக்கூடிய ஒரு காதல் தூண்டல், அந்த தூண்டலின் அடிப்படையிலே அந்த காதல் உணர்வை அவர் கையாளுகின்ற கண்ணியம், அந்த கண்ணியத்திலிருந்து அவர் அந்த பெண்ணை பார்க்கிற மரியாதையான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பை ஒளிரச் செய்கிற ஒரு விவரணை, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே காதலினுடைய தன்மை, காதலியினுடைய தன்மை, காதலனுக்கும் காதலர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடலினுடைய தன்மை என்பது மாறிக்கொண்டே வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த நாவலினுடைய தன்மையாக நான் எடுத்துக்கொள்வது ஒரு 90கள் என்று எடுத்துக்கலாம். 80களின் பிற்பகுதி அல்லது 90களின் முற்பகுதி. இல்ல 90கள்ல வந்துருச்சு, 90களுடைய பிற்பகுதியே வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இதழியலாளராக, ஒரு சாஃப்ட்வேர் டிசைனராக அந்த மாதிரியான இதெல்லாம் வரங்காட்டி 90களுடைய பிற்பகுதி. அந்த காலகட்டத்துல இந்த ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை அவர் விவரிக்கிற தன்மையில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மரியாதை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அவருடைய கவிதைகள்லையும் வெளிப்படும். அவருடைய உலகம், யூமா வாசுகியினுடைய உலகத்துல குழந்தைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் உண்டு, பெண்களுக்கு மிக மரியாதையான ஒரு இடம் உண்டு. அதே நேரத்துல ஒரு சுதந்திரமான ஒரு பார்வையுள்ள ஒரு கலைஞன் கட்டாயம் வந்துட்டே இருப்பான். அவனுக்கு வந்து தான் என்ன நினைக்கிறானோ அதை சொல்லலாம், தனக்குள்ள என்ன சிந்தனை இருக்கோ அந்த சிந்தனையை வந்து உரிமையை வெளிப்படுத்தலாம். இந்த தன்மை வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த போக்கு என்பது அவருடைய கொஞ்சூண்டு, அவருடைய படைப்புல நான் வாசித்த அந்த கொஞ்சூண்டு பரப்பிலிருந்து என்னால் அவதானித்து கொள்ள முடிந்த ஒன்றாக நான் பார்த்தேன். அப்படி இருக்கிறப்ப இந்த மஞ்சள் வெயில நிறைய இடங்கள்ல வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, எனது உலர்ந்த இலைகளுக்கு, என்னுடைய உலர்ந்த இலைகளுக்கு பச்சையமாய் கிடைத்தாள் அவள் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கு. அது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்டா இருக்கு. தனக்கு இந்த ஆன்ம பற்றாக ஒரு ஆன்ம அரவணைப்பை தரக்கூடிய பாலகிருஷ்ணனுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களும், அதே போல பாலகிருஷ்ணன் வீட்டில் தோட்டத்தில் இருந்த அந்த பனைமரத்தை வெட்டுவதன் பொருட்டு அதில் குடியேற்றி கொண்டிருந்த கிளிகளுக்கும் பாலகிருஷ்ணனுக்குமான இந்த உரையாடல்கள், அந்த உறவு முறிகிற அந்த கவலை, அதையொட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று பல்வேறு தளங்களில் இந்த நாவல் அல்லது இந்த நெடும் கதை ஒரு என்ன சொல்றது, அந்த மொழியை கையாண்ட விதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ப்புள்ள ஒரு பெரும் நீரோட்டமாக வற்றவே எந்த இடத்துலையும் தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு பக்கங்களிலும் அது புது புது வடிவங்களை, தன்னுடைய அந்த அழகியல், தன்னுடைய அந்த விவரணை, தன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரவாகமான ஒரு ஊற்றை வந்து தொடர்ந்து 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 சுரந்து கொண்டே சென்றது. அது இறுதியில நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளையும் கூட அந்த தருணத்திலும் அவர் வந்து இன்னும் தான் முற்றிலும் சுக்குநூறாக உடையிற ஒரு இடத்துல தன்னுடைய கொந்தளிப்புகள் தனக்கு எதிர்மறையாக விட்டது என்று அவதானிக்கிற ஒரு இடத்திலும் கூட தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு வயதான மூதாட்டியினுடைய துயரத்திலும் தன்னால ஏதாவது பங்களிப்பு செய்ய முடியுமா, அந்த துயரத்தை நீக்குவதற்கு என்னாலான ஏதேனும் ஒரு விஷயங்களை செய்ய முடியுமாங்கிற அந்த ஒரு கரிசனத்தன்மை இருக்குல்ல, அந்த கரிசனம் அது வந்து பலரும் வந்து தான் உடைந்திருக்கின்ற நேரத்துல இயல்பாகவே அந்த கரிசனமோ அக்கறையோ வராது. அந்த மாதிரியான தருணங்களிலும் கூட ஒரு 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 உயர்ந்தபட்ச ஒரு மனித
தன்மையும் ஒரு அக்கறையும் சக மனிதன் மீது எப்படி வரும்னு எல்லாரும் சொல்ற இடத்துல கூட இவருக்கு அது வந்து சாத்தியப்படுத்தி அதன் பொருட்டு ஒரு அழகான ஒரு உரையாடலை சிறு இழையாக நீட்டிப்பு செய்து அதன் வழியாக மனிதத்தை கொண்டாடுகின்ற ஒரு மகத்தான கலைஞனாகவும் இந்நாவலில் கதிரவனும், நாவலை படைத்த வகையில் யூமாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாக்குறப்ப எனக்கு ரொம்பவுமே ஒரு 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 சந்தோஷமான ஒரு வாசிப்பு அனுபவமாகவும், எனக்கு ஒரு நிறைவை கொடுத்த ஒரு வாசிப்பு அனுபவமாகவும் வந்து இந்த மஞ்சள் வெயில் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம நண்பர்களாகிய உங்களிடத்து இதே சந்தோஷத்தோட நான் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் அவசியம் இந்த மலிவு விலை அல்லது பரிசு பதிப்பாக வந்திருக்கக்கூடிய இந்நூலை வாங்கி வாசித்து இதன் பொருட்டு நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையின் மேன்மைத்தனத்தை மீண்டும் ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் போல கிளிக் செய்து அந்த சந்தோஷத்தை இதில் அங்கங்க பெருகுகின்ற அந்த இன்ப ஊற்றினை நீங்களும் அந்த ஊற்றின் பொருட்டு உங்களுடைய உள்ளத்தின் சுரப்பையும் உணர்ந்து வாசிப்பு அனுபவத்தை பெற்று சுவைக்குமாறு நண்பர்களுக்கு இந்த மஞ்சள் வெயிலை பரிந்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.